ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னீஷியன் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழன் ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனுக்குடனான அப்டேட்ஸுக்கு நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம யூடியூப்பில் போடுறத விட அதில் தான் நம்ம உடனுக்குடனான அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியோடைய கவர்மெண்ட் ஜாப்ஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்லேயே அப்ளிகேஷன் டேட் முடிச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2/10/2024 16/10/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போது வந்தபோது இதில் 9144 போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போது 5154 போஸ்டிங்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீழே பாருங்கள், வேகன்சி டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். அதில் டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3 இந்த ரெண்டும் ஃபஸ்ட்லேயே பிப்ரவரி மார்ச்லேயே வந்தது. இப்போ மறுபடியும் டெக்னீஷியன் கிரேட் 3ன்னு இன்னொரு போஸ்டிங்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 5154 போஸ்டிங்ஸ். டெக்னீஷியன் கிரேட் 1ல் 1092 போஸ்டிங்ஸ், டெக்னீஷியன் கிரேட் 3ல் 8052 போஸ்டிங்ஸு பழைய போஸ்டிங்ஸ். இப்போது மடிங் டெக்னீஷியன் கிரேட் 3ல் 5000 போஸ்டிங் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 7th CBCயில் லெவல் 2ல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மொத்தமாக 40 விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தபோது 18 விதமான போஸ்டிங்ஸ் தான் இருந்தது. இப்போது மறுபடியும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 22 விதமான போஸ்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ற ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி SSLC தான் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்ஸுக்கு 5 வருஷமும், OBC கேண்டிடேட்ஸுக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. PWBD கேண்டிடேட்ஸுக்கு ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் எஜுகேஷனுக்கு 10 வருஷமும், SC/ST கேண்டிடேட்ஸுக்கு 15 வருஷமும், OBCக்கு 13 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 3 ஸ்டேஜாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3 ரெண்டுக்கும் தனித்தனி எக்ஸாம் பேட்டர்ன். அதை நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். டெக்னீஷியன் கிரேட் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 15 கொஸ்டின்ஸும், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் 20 கொஸ்டின்ஸ், மேத்தமேட்டிக்ஸில் 20 கொஸ்டின்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 35 கொஸ்டின்ஸ், மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்குன்ற விதத்தில் 100 மார்க்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். மொத்தம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். 1/3 ரேஷியோவில் உங்களோட நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3, அதுக்கு மேத்தமேட்டிக்ஸில் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் சயின்ஸில் 40 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின்ஸ்னு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 100 மார்க்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுக்கும் டியூரேஷன் 90 மினிட்ஸ், இதுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் அதே ரேஷியோவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், சிலபஸ் கொடுத்துருக்கோம். டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3 ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம சிலபஸ் டேபிள் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மொத்தம் 15 லாங்குவேஜஸில் இருக்கும். இதில் தமிழும் இருக்குது. நீங்கள் எக்ஸாமினேஷன் தமிழ்லேயே எழுதிக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், PWBD கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், SC/ST கேண்டிடேட்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்களுக்குலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 250 ரூபான்றதும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அடுத்து மேலே சொன்ன கேட்டகரிஸில் இல்லாத மற்றவங்களுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் ஏப்ரல்லே அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2/10/2024 16/10/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு நோட்டிஃபிகேஷன் அண்டு நியூ நோட்டிஃபிகேஷன் ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஓல்டு நோட்டிஃபிகேஷன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, காட்டுறேன். கீழே பாருங்கள், அங்கே இருக்க பாக்ஸ்லேயே டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 9/3/2024. ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் 9/3/2024 8/4/2024 வரைக்கும் அப்ளிகேஷன் இருக்கும்.
இது இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரீஓப்பன் பண்ண நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப். இதில் பாருங்கள், மற்ற டீட்டெயில்ஸு டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ண போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் டேபிளில் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு வெப்சைட்லேயே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்லேயே கீழே கடைசியாக பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய அதர் சோஷியல் மீடியா பேஜஸ். இதில் இன்னும் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்பில் சொல்லாத பல தகவல்களையும் அதர் சோஷியல் மீடியா பேஜஸில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுது. நமக்கு இன்னும் மானிட்டைசேஷனே கிடைக்கல, இருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு RRB டெக்னீஷியன் கிரேடுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்லைன் சேவா சர்வீசஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.